என்னங்கடா கல்லு இது? பழைய கல்ல குடுத்திருக்கீங்க. நான் வாடிக்கையா குடிக்கிறவன் புது கல்லு கொண்டு வாங்க, இல்ல கடையை கசாமுசா பண்ணிட்டு வேண்டாம். இவன் யாருப்பா? அவன் கல்ல ஆத்திக்கிட்டு இருக்கான். காலையில இங்க வந்து படுத்துட்டானா? ஏங்க உங்களுக்கு சுட்ட கல்லு வேணுமா இல்ல சுடாத கல்லு வேணுமா? ஆமா, இவர் பெரிய அவ்வையாரு பேர கம்முனு கடை. அது இல்லைங்க, அடிச்ச புயல்ல காலையிலேயே வந்து இங்க ஆத்தாரு. ஆத்து நல்லா இருக்கும். நல்ல வேற நான் முட்டாடியே கரைக்கு வந்துட்டேன். அதுக்கு ஆபத்து இல்லையே. என்னப்பா இவன் மேல ஏறி படுத்துருவான் போட்டுருக்க. ஏய் என்னடா நீங்க? ஆமா, கடலுக்கு போன எல்லாரும் வந்தாங்க, இந்த வடிவேலை மட்டும் என்ன காணுமே? அட கடவுள, ஒருவேளை அவன் கடலோட போயிட்டானோ? அவன் தங்கச்சி கதி அதோ கதிதான். வடிவேலு போயிட்டியா? உன் தங்கச்சி நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? அடச்சி, நான் இருக்கும்போது அவளுக்கு ஒரு குறை வர விடுவனாடா. அதானே, நீ குறை வர விட மாட்டியே. எப்படியோப்பா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுற வேலை எனக்கு இல்ல. மாமா மாமாப்ல உனக்கு 100 மில்லி 100 வயசு. வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சமாதி வச்சிடுறீங்களா? என் தங்கச்சியை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அவளுக்கு சீமா வீட்டுல நான் மாப்பிள்ள பாப்பண்டா. ஒரு பால் உண்டா? ஏப்பா வடிவேலு, நம்ம பாண்டிக்கு என்ன குறைச்சால் கிள்ளியூர் ஜமீன்தார் வீட்டுல டிரைவர் வேலை பாக்குறேன். அடா போட்டா, என் தங்கச்சிய டிரைவர் பியூனு இவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்டா. ஆமா கிழிச்ச. ஒரு நாளைக்கு 5-10 கலரு நீ என்னோட பெரிய மாப்பிள்ளை பாத்துருவா. பாக்குறனா இல்லையா பாழா? உங்க அண்ணன் எப்ப வருதோ எல்லாம் சூடா இருக்கு, அவரை சாப்பிட சொல்லலாமா? சொல்லு. இந்தாயா, நீ சாப்பிடவா? என்ன பாக்குற? நீ சாப்பிடு. அவரும் வந்துட்டுமே. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, நடுஜாபம் கூட ஆயிடும். நீங்க சாப்பிடுங்க. எப்படியா இருக்கே? ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு ருசியான சாப்பாட்ட இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை. எல்லாம் என் கைவாகையா, நான் தான் மசாலா அரைச்சேன். மசாலாவை அப்படியே சாப்பிட முடியாதே, அதையும் பக்குவமா கரைச்சு குழம்பு வச்சா தானே ருசிக்கும். கேட்டுக்கடி, நீ வச்சதுனாலதான் குழம்பு ருசியா இருக்கான். நான் அப்படி சொல்லல, உண்மைதான் சொன்னேன். அவர் குடிக்க சொல்லு. எழுந்துரு, இதை குடிச்சிரு. என்னங்க? இந்தாங்க இந்தாங்க, இந்த மருந்து குடிச்சிடுங்க. ஐயோ, அந்த மருந்து நினைச்சாலே வயிற்று கொமட்டுது. குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்காதீங்க. வேண்டாங்க, உடம்புக்கு பரவாயில்ல. பரவாயில்லன்னு விட்டுட்டா ஜுரம் திரும்ப வந்துடும். குடிங்க. பூராவும் சாப்பிடுங்க. அப்படியே படுத்துக்குங்க, தைலம் தேய்ச்சி விடுறேன். வேண்டாம், நானே தேய்ச்சுக்கிறேன். பரவாயில்ல. கூச்சமா இருக்குங்க. கண்ணம்மா, ராத்திரி நேரத்துக்கு மருந்து கொடுத்தியா? தைலம் தேய்ச்சி விட்டியா? இது வேற புது உபத்திரம். பாவண்டி,
உங்க அண்ணனை ஆபத்துல காப்பாத்தினவர் இல்லையா? அதனாலதான் இதெல்லாம் செய்யறேன். அங்க கஞ்சி வச்சிருக்கேன், எடுத்து கொடு. இப்படி வச்சுடு, நானே தேய்ச்சுக்கிறேன். என்ன உனக்கு எதுக்கு வீண் உபத்திரவம்? சும்மா அவளுக்காக நான் அப்படி சொன்னேன். அவ ஏதாவது நினைச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக. என்ன நினைச்சுக்க போறா? ஒரு பொண்ணு முன்பின் பழக்கமில்லாத ஒரு ஆணுக்கு சேவை செய்யற போது அதுல சந்தோஷம் இருக்கிறதா காட்டிக்கிட்டா பாக்குறவங்களுக்கு வித்தியாசமா தோணும். என்ன தோணும்? எனக்கு தெரியாது. முத்து, உடம்பு எப்படிப்பா இருக்கு? தேவல, நாளைக்கு நான் ஊருக்கு போகணும். ஊருக்கு போய் என்னப்பா பண்ண போற? பேசாம நம்ம கூட இருந்துரு. எதுக்கு சொல்றேன்னா, எனக்கும் உதவியா இருக்கும். இந்த மாதிரி காய்ச்சல் அது இதுன்னு வந்தா உனக்கும் கவனிக்க ஆள் இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்ல. இந்தாயா, 3 நாளா வெறும் கஞ்சி குடிச்சு நாக்கு செத்து போயிருக்கும். சூடா இட்லியும் வரமிளகா சட்னியும் அரைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடியா? ராத்திரி அண்ணன் ஒரு விஷயம் சொல்லிச்சே, அத பத்தி என்ன முடிவு பண்ணீங்க? அத பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? உங்க இஷ்டம். இந்தாயா, இன்னும் 2 இட்லி வைக்கட்டுமா? போதும், இனிமே இங்கதான் இருக்க போறேன். தினம் நீ இருக்கிற மிளகா சட்னி தான் சாப்பிட்டாகணும். இன்னைக்கு இதுவே போதும். ரொம்ப சந்தோஷம் நீ என் கூட இருக்க சம்மதிச்சதுக்கு. ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்து பாக்குறேங்க. இத பாரு, நமக்குள்ள எதுக்கு இந்த மரியாதை எல்லாம்? இனிமே என்ன நீ வா போன்னு கூப்பிடலாம். அதான் நெருக்கமா இருக்கும். ஆகட்டும். ஒரு முக்கியமான விஷயம். என்னது? இப்ப இருக்கிற வலையும் கட்டுமரமும் தொழிலுக்கு தாங்காது. அதுங்களை முதல்ல பழுது பார்க்கணும். கொஞ்சம் செலவாகும். அதுக்கு என்ன, நம்ம தரகம் கருப்பையா கிட்ட 100-500 கடன் வாங்கிக்கலாம். இந்த பாரு வடிவேலு, நான் நாயா உழைப்பேன். ஆனா என்ன வேலைக்கார மாதிரி நடத்தக்கூடாது. எனக்கு அது தாங்காது. என்ன அப்படி சொல்லிட்ட? வேணும்னா சம்பாதிக்கிறதுல ஆளுக்கு பாதின்னு வச்சுக்குவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கட்டிக்க துணி, திங்கிறதுக்கு சோறு, படுக்கிறதுக்கு பாய், அது போது. எனக்கு மரியாதை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு குறையும் இல்லாம கவனிச்சுக்கிறேன். என் உயிரை காப்பாத்தின உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டேன். மாமா, மாமோய், மாமா. மாமாவா? சத்தம் போட்டு கூப்பிடாதப்பா. பாக்குற பையன் தப்பா நினைக்க போறான். உங்க தொல்லைக்கு பயந்துட்டு தான் நான் கையில சொம்பு கூட எடுத்துட்டு வர்றதில்ல. என்ன மாமா, நானும் அப்போ இருந்து கூப்பிட்டு தான் வர்றேன். நீ திரும்பி பாக்குறதா தெரியல, அதான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன். படகு வலையெல்லாம் நாசமாயிடுச்சு மாமா. சரி பண்ணணும். ஒரு 500 ரூபாய் கொடுத்தா தவணை முறையில திருப்பி கொடுத்துறேன் மாமா. ஒழுங்கா குடுத்துருவல்ல? இது வரைக்கும் உங்ககிட்ட நான் வாங்குனதெல்லாம் திருப்பி கொடுக்கலையா? இது வரைக்கும் 5-10 தான் கேப்பேன். இப்போ ஒரே அடியா 500 கேக்குறியே. அப்ப குடிக்கிறதுக்கு கேட்டேன், இப்ப தொழில் செய்யறதுக்கு தானே கேக்குறேன் மாமா. இங்க பாரு, நான் பணம் வேணா குடுக்குறேன். சும்மா மாமா மாமான்னு சொல்லாத. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இப்ப வசூலுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். பொழுது சாய வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறியா? சரி மாமா. அப்பா நீ போப்பா போ. கண்ணம்மா, கண்ணமோ. என்னண்ணே? இந்த பிள்ளை இன்னைக்கு மீன் 1000 ரூபாய்க்கு போச்சு. இப்பதான் நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டமே வந்திருக்கு. மாமா. மாமாவா? என்னங்கடா எல்லாருமே மாமாங்கறீங்க? உங்க எல்லாருக்குமே நான் என்ன மாமாவா? சரி, நான் உங்களை சித்தப்பானே கூப்பிடுறேன். சித்தப்பாவா? ஆமாம் பெரியப்பா. இவன் யார்? இவன் கொடுமுடிக்கு தீர்த்தம் கொண்டு போற மாதிரி கலையை போடுறத போடா. சித்தப்பா, நம்ம வடிவேலு கிட்ட அவன் குடிக்காத நேரமா பார்த்து பக்குவமா பேசி அவன் தங்கச்சியை எப்படியாவது எனக்கு கல்யாணம் முடிச்சிடும். நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். நீ சொல்றத பார்த்தா தாலியை இடுப்புல சொருகிட்டு அலையிற போல் இருக்க. பாண்டி, நான் அவங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன், முடியாதுங்கிறான்ப்பா. ஏன் பாட்டி, நீ வாங்குற சம்பளத்துக்கு உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது. இவ்வளவு விட அழகா இல்ல, எனக்கு கண்ணம்மா தான் வேணும். அவளை எப்படியும் நான் அடைஞ்சே தீர்வேன். இன்னைக்கு என்ன மீன் வேணும் புள்ள? இறால புடிச்சிட்டு வாங்க, கொள்ள லாபம் கிடைக்கும். காசுலயே குறியாரு. என்ன மீன் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். வெறும் வலையை மட்டும் கொண்டாடாதீங்க. இந்த முத்தையா கடலுக்குள்ள போய் வெறுங்கையோட வந்ததே இல்லை.
கண்ணம்மா முத்துவ பாத்தியா? என்ன மாதிரி உடம்பு, சும்மா தக தகன்னு அழகா இல்ல? ஆமா, பெரிய அழகு சொலகு. நீ கண்ணு போடாத. நான் கண்ணு போட்ட என்ன, நீ திருஷ்டி சுத்தி போடு. வேணா நீயே போட்டுக்க.